நண்பர்களே, ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாருங்க. நான் உங்களோட இப்படி சொன்னா, இந்தியா தன் பாலைவனத்தோட நடுவில் ஒரு அற்புத கோடு போட்டுட்டு அதை பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டு போச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? இது சாதாரண கோடு இல்ல. தார் பாலைவனத்தோட வெறும் மணல்கள்ல ஜீவனோட புது நதி ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்துல அங்க கொழுந்து விட்டெறிஞ்ச மணல், சுட்டெரிக்கும் காற்று மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தொலை தூரம் வரைக்கும் பசுமையோட புது கதை எழுதப்படுது. செயற்கைக்கோள் படங்கள்ல இந்த காட்சி ஏதோ அற்புதமா தெரியுது. ராஜஸ்தானோட இதயத்துல நீண்டு மின்னுற கோடு போடப்பட்டிருக்கு. இதை பார்த்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கூட ஆச்சரியப்படுறாங்க. நண்பர்களே, இது தார் வாட்டர் ரிவைவல் மிஷன் கதை. இதை இப்போ மனிதன் உருவாக்கின நதின்னு அழைக்கிறாங்க. உலகமே தண்ணீர் குறைவோடு போராடுறப்போ இந்தியா பாலைவனத்துல தண்ணீரை ஓட விட்டு காட்டிட்டு, விருப்பம் வலுவா இருந்தா இயற்கையோட எல்லைகள் கூட வளையும். ஆனா கேள்வி என்னன்னா, இத்தனை தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? ஏன் இந்தியா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழிச்சு மணல் நடுவுல தண்ணீரோட ஓட்டத்தை உருவாக்குது? ஆனா இந்த ரகசியமான மிஷன் ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்தியாவோட இந்த அற்புத முடிவு உங்கள பெருமை ஊட்டினா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஜெய் ஹிந்த் எழுதுங்க. நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட் வெறும் இன்ஜினியரிங் அற்புதம் இல்ல, தொலைநோக்கு பார்வையோட மாதிரி. தார் பாலைவனம் ஒரு காலத்துல இந்தியாவோட தண்ணீர் இல்லாத நிலம்னு அழைக்கப்பட்டுச்சு. இப்போ அதே இடத்துல 900 கிலோமீட்டர் நீளமான நிலத்தடி நீர் வரி உருவாக்குறாங்க. இது இயற்கை நதி இல்ல, செயற்கை நீர்க்குழாய். நாட்டோட மேற்கு பகுதியில பசுமையோட புது வரலாறு எழுதப்படுது. இந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் தெளிவா இருக்கு. ராஜஸ்தான், குஜராத், ஹரியானாவோட வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு சேர்க்கிறது, விவசாயத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது, மக்கள் இடம்பெயராம தடுக்கிறது. இந்த ப்ராஜெக்டோட முக்கிய நோக்கம் ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா மாநிலங்கள்ல இருக்கிற பாலைவன பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. அதோடு விவசாயத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது, அங்கிருக்கிற மக்களை இடம்பெயர விடாம தடுக்கிறது. இந்த ப்ராஜெக்டோட மைய இதயம் இந்திரா காந்தி கால்வாய் விரிவாக்கமும் அதோடு தொடர்புடைய புது டெசர்ட் வாட்டர் பைப்லைன் நெட்வொர்க்கும். இதுல அதிநவீன பம்பிங் ஸ்டேஷன்கள், நிலத்தடி நீர் சேமிப்புகள், சோலார் பவர் அடிப்படையிலான ட்ரீட்மெண்ட் யூனிட்கள் இருக்கு. நீங்க இத இந்தியாவோட பாலைவனத்துல நதியை ஓட விடுற கனவுன்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட் தொடக்கம் ஒரு கனவோடு ஆரம்பிச்சது. பாலைவனத்தை வயல்வெளியா மாத்தணும்னு கனவு. அந்த கனவை இந்திய விஞ்ஞானிகள், நீர் இன்ஜினியர்கள் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, நைல் நதி எகிப்துக்கு உயிர் கொடுக்க முடிஞ்சதுன்னா இந்திரா காந்தி வாட்டர் கெனால் ராஜஸ்தானை பசுமையாக்க ஏன் முடியாதுன்னு. இந்த யோசனையோடு இந்திய அரசு ஒரு அப்படிப்பட்ட நீர் ப்ராஜெக்டை தயாரிச்சது. அதை உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ப்ராஜெக்டுக்குள்ள பஞ்சாப், ஹரியானா எல்லை பகுதிகளில் இருந்து தண்ணீரை சேகரிச்சு நிலத்தடி பைப்லைன்கள் வழியா தார் பாலைவனம் வரைக்கும் கொண்டு போறாங்க. இந்த சிஸ்டத்தோட சிறப்பு என்னன்னா, இதுல எந்த நதியோட இயற்கை ஓட்டத்தையும் மாத்தல. இது முழுக்க முழுக்க மனிதன் உருவாக்கின நீர் மறுசுழற்சி சிஸ்டத்துல தங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல மனுஷங்க ஒரு வாளி தண்ணீருக்காக பல கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா இப்போ ஒவ்வொரு வயலுக்கும் ஒரு பைப் வழியா தண்ணீர் வந்து சேருது. கிராமங்கள்ல மறுபடியும் குட்டைகள் நிரம்புது, குளங்கள்ல மீன்கள் தெரியுது, மணல் மேல பச்சை மெத்தென்ற புல் படருது. தார் அப்படின்னா எங்கேயும் ஜீவன் இல்லாத இடம்னு இப்போ இந்தியாவோட நீர் மேலாண்மையில பெரிய வெற்றி பெற்றிருக்கு. வெளிநாட்டு நிபுணர்கள் இதை எக்கலாஜிக்கல் ரிவர்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. அதாவது பூமியோட ஒரு வறண்ட பகுதியை மறுபடியும் ஜீவன் பெற வைக்கிறது. ஆனா நண்பர்களே, இது அவ்வளவு எளிதல்ல. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு ஏறக்குறைய $20 பில்லியன். இதை நடத்துறதுக்கு வெறும் இன்ஜினியரிங் மட்டும் போதாது, அரசியல் உறுதியும் தேவை. நாட்டுக்கு நன்மை வர்றதுனா பட்ஜெட் இல்ல உறுதி முக்கியம்னு இந்தியா நிரூபிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல மேக் இன் இந்தியா தெளிவா தெரியுது. பம்புகள், பைப்கள், சோலார் ஸ்டேஷன்கள், ட்ரீட்மெண்ட் பிளான்ட்கள் எல்லாம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை.
இந்த மிஷன் நகுரி மிஷன்னு ஒரு செய்தியை கொடுத்திருக்கு. பாலைவனம் இப்போ வெறும் மணல் இல்ல, எதிர்கால எரிசக்தி மற்றும் பசுமைக்கான மையமா மாறுது. தார் வாட்டர் ரிவைவல் மிஷன் இன்னைக்கு வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, ஒரு யோசனையோட உண்மை வடிவமா மாறியிருக்கு. அந்த யோசனை தான் சொன்னுச்சு, இந்தியா எந்த பகுதியையும் மாத்த முடியும்னு. எங்கேயாவது மற்ற நாடுகள் தண்ணீர் கஷ்டத்துக்கு தோத்துட்டா இந்தியா அங்க தண்ணீரை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வழியை கண்டுபிடிக்கும்னு. இதுதான் இந்தியாவோட உண்மையான பலம், யோசனையிலிருந்து ஜீனியஸ் வரைக்கும். நண்பர்களே, இப்போ எல்லாரோட மனசுல இருக்கிற கேள்வியை பத்தி பேசலாம். இத்தனை தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? தார் பாலைவன நடுவுல இந்தியா தண்ணீரை ஓட விட்டிருக்கு. அதாவது அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? புது நதி கிடைச்சுதா, அல்லது ஏதாவது தண்ணீர் சேமிப்பு கண்டுபிடிச்சாங்களா? பதில் என்னன்னா, இந்த தடவை இந்தியா இயற்கைக்காக காத்திருக்கல, ஆனா டெக்னாலஜியை தீட்டிக் கொண்டு தன்னோட ஒரு நதியை தானே உருவாக்கிக்கிட்டு. இந்த முழு ப்ராஜெக்டில் அற்புதம் என்னன்னா, வாட்டர் ரீசைக்கிளிங் மற்றும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் சிஸ்டம். இந்தியா வடகிழக்கு மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து வர்ற ட்ரீடட் சீவேஜ் மற்றும் விவசாய கழிவு நீரை ஒரு ஸ்மார்ட் நெட்வொர்க் வழியா சேகரிச்சு ராஜஸ்தான் எல்லை வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அங்க பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பிளான்ட்கள் அமைச்சு அந்த தண்ணீரை சுத்தம் செஞ்சு பயிர்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்க. இந்த மிஷனோட மைய இதயம் ஃபார்மர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். இதை ஆசியாவிலேயே மிகப்பெரிய வேஸ்ட் வாட்டர் பியூரிஃபை செய்யும் சிஸ்டம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 60 லட்சம் கியூபிக் லிட்டர் தண்ணீரை சுத்தம் செய்யுது. இந்த செயல்முறையில வெறும் அழுக்கு நீரை மட்டும் சுத்தம் செய்யாம அதில் இருக்கிற தாதுக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் காப்பாத்துறாங்க. அப்படி இந்த தண்ணீர் மண்ணுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கு. நண்பர்களே, இந்த தண்ணீரை பைப்லைன் நெட்வொர்க் வழியா ஜெய்சல்மேர், ஜோத்பூர், நாகவுர் வயல்களுக்கு அனுப்புறாங்க. இங்க முன்னாடி ஒரு ஏக்கர் வயல்ல எதுவும் விளையல, ஆனா இப்போ அங்க கோதுமை, ஜொன்னை, சோளம், காய்கறிகள் எல்லாம் பச்சையா மாறி போச்சு. இந்தியா இந்த மிஷன்ல தண்ணீர் ஓட்டத்துக்கு ஏத்த டெக்னாலஜியை காட்டியிருக்கு. பழைய பம்பிங் சிஸ்டத்துக்கு பதிலா சோலார் பவர் அடிப்படையிலான டர்போ பம்ப்களை போட்டிருக்கு. பாலைவனத்தோட வெயிலை பவர் ஆக்குற இந்த முறை வெறும் செலவு குறைவு மட்டும் இல்ல, சுற்றுச்சூழலுக்கும் பெரிய வரம். ஏறக்குறைய 4000 ஏக்கர் பரப்புல பரவி இருக்கிற இந்த சோலார் பார்க் வழியா இந்த முழு நீர் வசதி ஓடுது. அதாவது இப்போ மின்சாரத்துக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, டீசல், பெட்ரோல் தேவையில்லை. இந்தியா இந்த மிஷனை முழுக்க முழுக்க கிரீன் எனர்ஜியோட இணைச்சிருக்கு. இது உலகத்திலேயே மிகவும் லாபகரமான சுற்றுச்சூழல் நட்பு நீர் ப்ராஜெக்டுகளா மாறுது. ஆனா நண்பர்களே, இந்தியாவோட உண்மையான திட்டம் இன்னொரு விதமா இருக்கு. தார் வாட்டர் ரிவைவல் மிஷன் வெறும் விவசாயத்துக்காக மட்டும் இல்ல, உத்தியோக பார்வையோடும் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு ரொம்ப அருகில இருக்கு. அங்க மக்கள் வாழ முடியாத இடங்கள்ல இப்போ தண்ணீர் கிடைக்கிறதால புது குடியிருப்புகள் உருவாகுது, புது தொழிற்சாலைகள் வருது. எல்லை பகுதிகளில் பாதுகாப்பும் பொருளாதார நடவடிக்கைகளும் ரெண்டும் வேகமா வளருது. நீங்க புரிஞ்சுக்கலாம், பாலைவனத்துல ஜீவன் மறுபடியும் வர்றப்போ நாட்டோட எல்லைகளும் வலுப்படுது. இதைத்தான் இந்தியா வாட்டர் வால் டிஃபென்ஸ்னு சொல்றாங்க. அதாவது தண்ணீர் மூலமா எல்லை பாதுகாப்புக்கு ஒரு புது உத்தி. ஆனா நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா உலகத்துக்கு காட்டியிருக்கு, தண்ணீர் கஷ்டத்துக்கு தீர்வு வெறும் மழையை நம்புறது இல்லைன்னு, அது மேலாண்மை மற்றும் புதுமை மூலமாவும் சாதிக்கலாம்னு. உதாரணத்துக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல வாட்டர் பேங்கிங் சிஸ்டத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது சூழல்ல அதிக தண்ணீர் இருந்தா அந்த அதிக தண்ணீரை நிலத்தடி டைம்கள்ல சேமிக்கிறாங்க. அதன் மூலமா கோடையில அந்த தண்ணீர் பயன்படுது. அந்த தண்ணீரை நிலத்தடி பைப்லைன்கள் வழியா தண்ணீர் உதவி கிடைக்காத இடங்களுக்கு கொண்டு போறாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பார்வைன்னு. இந்தியா தன் பாலைவன இடங்களை பசுமை நிலங்களா மாத்துது. அது டெக்னாலஜி, சுற்றுச்சூழல் உத்தி எல்லாத்தையும் சமநிலையில வச்சு. நண்பர்களே,
இதோட தாக்கம் இப்போ தெளிவா தெரியுது. அதோட சரியான நேரத்துல மழைகள் பெய்யுது. செயற்கைக்கோள் படங்கள்ல கடந்த 3 வருஷங்கள்ல ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி நிலங்கள்ல 17% வளர்ச்சி தெரியுது. ஜெய்சல்மேர் ஃபார்மர் பகுதிகள், அங்க முன்னாடி எந்த மரமும் இல்ல, ஆனா இப்போ அங்க பச்சை வயல்கள் தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்க, அது ஒரு காலத்துல இந்தியாவுக்கு வறண்ட காயமா தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ உலகத்திலேயே பெரிய தண்ணீர் அற்புதமா மாறுது. இந்தியா காட்டியிருக்கு நோக்கம் நாடு கட்டுறதுக்காக இருந்தா மணல்ல கூட ஜீவனை உருவாக்கலாம்னு. இதுதான் வித்தியாசம் இந்தியாவுக்கும் மத்த உலகத்துக்கும் இடையில. மத்த நாடுகள் வளங்களை தின்னுறப்போ இந்தியா வளங்களை உருவாக்குது. அதனால நண்பர்களே, நீங்க யாராவது பாலைவனத்துல எதுவும் இல்லைன்னு சொல்றத கேட்டா அவங்களுக்கு சொல்லுங்க, இது 2025 இந்தியா. இங்க பாலைவனத்துல கூட தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்குது. சோ நண்பர்களே, இந்த தகவல் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க. மறுபடியும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.